அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த ஒரு எளிய விஷயத்தை நாளைய தினம் நீங்கள் குளிக்கிறப்ப செய்யும் பொழுது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் செய்த அத்தனை பாவங்களும், உங்களை பிடித்திருக்கக்கூடிய அத்தனை விதமான தோஷங்களும் உங்களை விட்டு போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. நாளைய தினம் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் மகம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அந்த ஒரு நாளை தான் நம்ம மாசி மகம் அப்படின்னு அழைப்போம். மாசி மகம் அப்படின்னாலே நிறைய கோவில்களில் தீர்த்தவாரி உற்சவம் அப்படிங்கிறது நடக்கும். அதே போல் புனித நீராடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்கும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த மாசி மகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதை கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து புனித நதிகளோட நீரையும் அதில் சேர்த்து அதில் யார் ஒருத்தவங்க நீராடுறாங்களோ அவங்களுடைய அனைத்து பாவங்களும் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஒவ்வொரு பௌர்ணமியோ அல்லது அமாவாசையோ நிறைய பேர் கடலில் போய் குளிப்பதை வாடிக்கையாக வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு என்ன அர்த்தம்? அவங்க உடலும் நல்லா இருக்கணும், மனசும் நல்லா இருக்கணும். உடல் நல்லா இருந்து மனசு சரியில்லாமல் இருந்தாங்கன்னாலும் அது நல்லது கிடையாது. அதே மாதிரி மனசு நல்லா இருக்குது ஆனால் உடலில் ஏகப்பட்ட நோய் இருக்குது அப்படின்னாலும் அது நல்லது கிடையாது. ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மைண்ட் அண்டு பாடி, போத் மைண்ட் அண்டு பாடி ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்யணும். நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்கள் விலகணும் அப்படின்னா போய் கடலில் நீராடுங்க அப்படின்னுவாங்க. அதிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் தீரணும் அப்படின்னா இந்த பௌர்ணமி தினத்தில், 3ஆம் பிறை தினத்தில் நிறைய விஷயங்களை நாம் செய்வதன் மூலம் நம்முடைய மனசு அப்படிங்கிறது தெளிவாகும். ஆக மொத்தம் நம்முடைய மனசு உடல் இது ரெண்டுத்துக்கும் மிக முக்கியமான காரணிகளாக அமைவது யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியனும் சந்திரனும் தான். சரிங்களா? நாளைய தினம் இந்த மாசி மகம் ஏன் சிறப்பானது? ஒவ்வொரு மாதமும் தான் பௌர்ணமி வருது. இந்த மாசி மக பௌர்ணமி ஏன் சிறப்பானது, இந்த மகம் ஏன் சிறப்பானது அப்படின்னு கேட்டிங்கன்னா வருண பகவானுக்கு சிவபெருமான் சாப விமோச்சனம் கொடுத்தது இந்த ஒரு நாளில் தான். அதே போல் திருவண்ணாமலையை ஆண்ட வல்லாளன் அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கு குழந்தை பேர் இல்லை. அப்போது சிவபெருமான் நானே உனக்கு குழந்தையாக பிறந்து நீ இறக்கும்பொழுது நான் உனக்கு செய்ய வேண்டிய கடைசி சடங்குகளை எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவரே பிள்ளையாக பிறந்து கடைசி சடங்குகளை எல்லாம் செய்தார். ஸோ அதன் காரணமாகவும் அந்த இதெல்லாம் நடந்தது மாசி மக நாளில் தான். அவர் கடைசி கடமைகள் சடங்குகள்லாம் செய்தது. ஸோ அதனால் புனித நீராடுறது அந்த நாளில் முக்கியமாக ஆயிற்று. அதே போல் பார்வதி தேவி தட்சனின் மகளாக தாட்சாயினியாக அவதாரம் செய்தது இந்த நாளில் தான். மேலும் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தைக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருளை சுவாமி மலையில் கூறியது இந்த நாளில் தான். ஸோ இவ்வளவு வரலாற்று நிகழ்வுகள் இந்த நாளில் நடந்திருக்குது. ஸோ இந்த நாளில் நம்ம எல்லாருமே புனித நதிகளில் நீராடுவது நல்லது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நாளைக்கு திங்கக்கிழமை எல்லாருக்கும் ஸ்கூலு, ஆஃபீஸு, காலேஜு எல்லாருக்கும் வேலைக்கு போகணும். எல்லாருமே காலையில் பிஸியாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த புனித நதிகளில் நீராடிய பலனை நம்ம வீட்டிலருந்தே எப்படி பெறலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம குளிக்கின்ற தண்ணீரில் 2 பொருள்களை சேர்ப்பதன் மூலமும், அதே போல் நாம் குளிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நம்ம தண்ணீரை எடுத்து நீங்கள் தலைக்கு குளித்தாலும் சரி அல்லது மேலுக்கு குளித்தாலும் சரி, நீங்கள் இந்த ஒரு வரியை சொல்லும் பொழுது நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ நம்ம சேர்க்க வேண்டிய அந்த மிக முக்கியமான 2 பொருட்கள், அதிலும் 2 வெள்ளை நிற பொருட்கள். நாளைக்கு திங்கட்கிழமை, சோமவாரம், சந்திரனுக்கு உரிய நாள். அதனால் வெள்ளை நிற பொருட்களை தான் நம்ம எடுக்கணும். நாளைக்கு காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு குளித்தாலும் பரவாயில்ல. இப்போ பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு இந்த பொருளை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு சொட்டு பால், அது பாக்கெட் பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது பசுமாட்டு பால் உங்களுக்கு கிடைக்குதுனாலும் பரவாயில்ல, காய்ச்சக்கூடாது பச்சை பால், ரா மில்க், அதை ஒரு சொட்டு, ஒரு பக்கெட்டுக்கு ஒரு சொட்டு, ஒரே ஒரு கல் உப்பு, இது 2 மட்டும் நீங்கள்
ஒரு பக்கெட்டுக்கு போடுங்க. அது வந்து நார்மல் தண்ணீராக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது ஹாட் வாட்டராக இருந்தாலும் பரவாயில்ல. தலை குளிப்பது நாளைக்கு நல்லது. இல்லைங்க எனக்கு குளிக்க முடியாது, உடம்பு முடியல அப்படின்லாம் சொன்னீங்கன்னா, நீங்கள் மேலுக்கு மட்டும் குளிக்கிறதுக்கு இந்த 2 பொருளை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த உப்பு அப்படிங்கிறது கடல் நீரில் குளிக்க சொல்கிறதுக்கு முக்கிய காரணமே அந்த கல்லுப்பு குளியல் தான். அந்த கல்லுப்பு அப்படிங்கிறது இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை முற்றிலும் நீக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தது. மகாலட்சுமியின் அம்சமாகவும் இருக்கக்கூடியது. நம்மளே வந்து அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு பார்க்க தேவையில்லை. வாரம் ஒரு நாள் இந்த கல்லுப்பு போட்டு குளித்தாலே நம்ம வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கோபம், அது மாதிரி மன அழுத்தம், எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுறது, இந்த குணங்கள்லாம் வந்து குறைவதை நம்மளே கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில நெகட்டிவிட்டியே நம்மக்கிட்ட இருக்கும். அதெல்லாம் இந்த உப்பு குளியல் மூலம் அது வந்து சுத்தமாக போயிடும். ஸோ இந்த உப்பு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ அதிலேருந்து நீங்கள் ஒரு கல் ஒரு பக்கெட்டுக்கு ஒரு கல் மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு பால். இந்த பால் அப்படிங்கிறது காமதேனு அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடியது. சுத்தமான பசும்பாலுக்கு நிகரான ஒரு தோஷங்களை நீக்கக்கூடிய பொருள் எதுவுமே கிடையாது. பசுமாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய அனைத்தும் நம்ம வந்து அது கோமியமாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த சாணம், இதெல்லாம் அதிலிருந்து தயார் செய்யப்படக்கூடிய பஞ்சகவ்யமும் பல வகையில் நமக்கு உதவுது. அதே போல் பஞ்சகவ்ய விளக்கு, அதையும் நம்ம சொல்லலாம். இந்த நெய், வெண்ணெய், இது எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு பால் வந்து நம்ம பயன்படுத்தணும்னா அனைத்து விதமான தோஷங்களும், அனைத்து விதமான தரித்திரம் நம்ம உடம்புல ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கிடும். உடல் நோய் ஏற்படுது, அடிக்கடி உடல் சரியில்லாமல் போகுது அப்படின்னாலும் அதெல்லாம் வந்து இதில் அடிபட்டு போயிடும். ஸோ நாளைக்கு தயவு செய்து இதை 2 பொருளையும், நேரம் முக்கியம் கிடையாது. நீங்கள் காலையில் 5 மணிக்கு குளித்தாலும் சரி, அல்லது காலையில் 9 மணிக்கு குளித்தாலும் சரி, இந்த 2 பொருளை பயன்படுத்துங்க. அதே போல் நீங்கள் ஒவ்வொரு முறை தண்ணி எடுத்து மேலே ஊற்றும் பொழுதும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வ பாவதோஷம் நசி நசி, சர்வ பாவதோஷம் நசி நசி. இது மட்டும் இல்லாமல் நாளை இரவு நம்ம அனைவரும் செய்ய வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள். இரவு அப்படின்னா மாலை 6:30 மணிக்கு மேலே மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று வந்து ஒரு அற்புதமான இலை மேல் நாம் ஏற்ற வேண்டிய ஒரு தீபம். அதுக்கப்புறம் நாளை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு அரிசி பாத்திரத்தில் வைக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள். ஏன்னா நாளை வந்து வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான மாசி மகம். இந்த நாளில் நம்ம வீணாக்காமல் நம்மளால் முடிந்த எளிய வழிபாடுகளை செய்வதன் மூலம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2 பதிவுகளை நீங்கள் ஏற்கனவே இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலில் இன்றைக்கி காலையில் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்த்து பயனடைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.